இந்த கொள்கை குருடர் சீமான் என்ன பண்றாரு, அவர் ஏதோ திராவிடர் கழகத்திற்கு எதிராகவும் பெரியாருக்கு எதிராகவும் பேசுனதா, அதை கேட்டுட்டு தான் இவர் அப்படியே தெளிவு பெற்றதா, திராவிட இயக்கங்களை எதிர்த்து பேசுனதா சொல்றாரு. தலைவரை நீ சந்தித்து பேசிவிட்டு வந்தவுடன் ஏதோ அங்கு இவரும் தலைவரும் திராவிடர் கழகத்தினுடைய கொள்கை, தந்தை பெரியார் இதையெல்லாம் பற்றி விவாதித்ததாக ஒரு கருத்தை அதன் மூலம் உருவாக்குகிறார். இவர் திட்டமிட்டு பரப்புறாருன்னா, பிரபாகரனும் விடுதலை புலிகளும் பெரியாருக்கு எதிரானவர்கள். ஆக பெரியாரை தாக்க போயிட்டு பெரியார்கிட்ட தப்பிக்கிறதுக்காக மேதகு பிரபாகரனையும் பெரியாரையும் எதிர்நிலையில நிக்க வச்சு தனது அரசியலை கொண்டு போக பார்த்த சீமானுடைய முயற்சி அடிபட்டு போகிறது. ஆனா அவர் வாயிலிருந்து எது வருதோ அதுதான் கொள்கை. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதான் கொள்கை. இவ்வளவுதான் சீமான். இவ்வளவு கால செயல்பாட்டில் நாம் தமிழர் கட்சி போராடி இதை தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்று தந்ததுன்னு ஒரு விடயத்தை சொல்லுங்க பாருங்க. தமிழ்நாட்டில் பொதுவாக பிஜேபி தான் பேசுற பேச்சுல அதனுடைய நடவடிக்கையினால வன்முறை வெடிக்கும். இப்ப சீமானால வன்முறை வெடிக்கும். வணக்கம் தொடர்களே. ருச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தந்தை பெரியாரை பற்றி அவர் பேசாததையெல்லாம் அல்லது அவர் மேற்கோளாக காட்டிய விடயங்களை எல்லாம் திரித்து அவரே பேசியதாக சொல்லி அவதூறாக பேசி வந்து தமிழ்நாட்டு மக்களிடமும் அறிவார்ந்த சமூகத்திடமும் வசமாக சிக்கிக்கொண்டு பிதுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இப்பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அதாவது அவரெல்லாம் மேதகுவே பிரபாகரன், தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனுடைய தம்பிகளாம், மற்றவர்கள் எல்லாம் பெரியாருடைய ஆட்களாம். எனவே பெரியாருடைய வழியில் செல்பவர்களுக்கும் மேதகு பிரபாகரன் அவர்கள் வழியில் செல்பவர்களுக்கும் இடையிலான ஒரு மோதலாக இந்த விடயத்தை கொண்டு போகிறார். அதாவது பெரியாரை பற்றி விமர்சிக்கும் பொழுது அவர் ஒன்றை கூறினார். நான் திராவிடர் கழகம், திராவிட இயக்கத்தை பற்றிய ஒரு தவறான கருத்துடன் தான் 2008 வரை 9 வரை இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து இலங்கை சென்று தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைமை தளபதி மேதகு பிரபாகரன் அவர்களை சந்தித்து பேசிய பிறகுதான் எனக்கு உண்மை தெரிந்தது. அதன் பிறகுதான் இவர்களை பற்றி புரிந்து கொண்டு இவர்களை எதிர்க்க ஆரம்பித்தேன் என்று ஒரு பொய்யை சொன்னார். அதை கூட நான் கூட விளக்கி இருந்தேன். 2009 முன்னாடி, அதாவது போர் முடிவதற்கு முன்னாடி அங்கே சென்று தலைவரை நீ சந்தித்து பேசிவிட்டு வந்தவுடன் ஏதோ அங்கு இவரும் தலைவரும் திராவிடர் கழகத்தினுடைய கொள்கை, தந்தை பெரியார் இதையெல்லாம் பற்றி விவாதித்ததாக ஒரு கருத்தை அதன் மூலம் உருவாக்குகிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப என்ன இவர் திட்டமிட்டு பரப்புறாருன்னா, பிரபாகரனும் விடுதலை புலிகளும் பெரியாருக்கு எதிரானவர்கள், பெரியார் சொன்ன பெண்ணுரிமை, சமத்துவம், சமூக நீதி போன்றவற்றுக்கு எதிரானவர்கள், அவர்களிடமிருந்து தான் நான் கற்றுக்கொண்டு நான் மாறினேன் அப்படின்லாம் இவர் சொன்னார் இல்லையா. இது அனைத்துமே பொய். ஏனென்றால் பிரபாகரன் விடுதலை புலிகள் தமிழீழ விடுதலை பற்றி பேசுவதற்கு முன்னரே 1983 முதல் நான் தமிழீழ விடுதலையினுடைய செயல்பாட்டாளனாக நான் இருந்திருக்கின்றேன். நான் கல்லூரியில் படித்துவிட்டு அதன் பிறகு பணியாற்றி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இங்கே விடுதலை புலிகளினுடைய சார்பாக அரசியல் பணிகளை எல்லாம் செய்து கொண்டு வந்த பேபி சுப்பிரமணியம் அவர்களோடு இணைந்து நாங்கள் எல்லாம், நான், திரு சௌரியராசன், இன்னும் பலரும் இருக்காங்க, தோழர் புகன் என்று பலரும் நாங்கள் எல்லாம் அவ்வாறு அவங்களோடு பணி செய்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அது. எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் எல்லாமே. ஆனா இவர் என்ன பண்றாரு, இவர் போய் சந்தித்த உடனே அவங்க சொன்னதுனாலதான் இவர் மாறினாரு அப்படின்ற மாதிரி ஒரு திருப்பி ஸோ இப்போ நீ பிரபாகரன் ஆதரிக்கிறீ, அப்படி பெரியாரை எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொபோசிஷன், ஒரு நிலையை இவர் கொண்டு வந்துட்டு அதை மறுபடியும் தமிழ்நாட்டின் மீது திணிக்க பார்க்கிறார். இந்த இடத்தில் மற்றொன்றையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படி உள்ளபடியே தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர், தலைமை தளபதி மேதகு பிரபாகரன் அவர்கள் திராவிடர் கழகத்தை எதிர்த்தாரா, பெரியார் கொள்கையை எதிர்த்தாரா, கண்டித்தாரா என்றால் நான் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். அந்த காலகட்டத்தில், அதாவது பிரபாகரன் அவர்களும் மற்ற விடுதலை புலிகளும் இங்கே சென்னையில் இருந்து கொண்டு செயலாற்றிய அந்த காலகட்டத்தில், அப்பொழுது இங்கே தமிழக காவல்துறையினுடைய தலைமை அதிகாரியாக இருந்த மோகன்தாஸ், டிஜிபி மோகன்தாஸ், இந்திய ஒன்றிய அரசுடைய வற்புறுத்தலின்படி பிரபாகரன் உள்ளிட்ட இங்கே வாழ்ந்த ஒரு தலைவர்களுடைய அவருடைய பாதுகாப்புக்கு வைத்திருந்த ஆயுதங்களை எல்லாம் பறித்தார்.
பறித்து கொண்டு போய் அவர்களை ஒரு நிராதரவற்ற ஒரு நிலையில், தற்காப்பற்ற ஒரு நிலையில் தள்ளினார். அப்பொழுது அதை கண்டு கோபமுற்ற பிரபாகரன் காலவரையற்ற ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். இங்கே சென்னையிலேயே தொடங்கினார். அப்பொழுது எம்ஜிஆர் ஊரில் இல்லை, அவர் டெல்லி சென்றிருந்தார். அந்த போராட்டம் தமிழ்நாட்டு மக்களிடையே பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியது. அப்பொழுது திரும்பி வந்த எம்ஜிஆர் மோகன்தாஸை கூப்பிட்டு ஏன் செய்தீர்கள் என்று கேட்டுவிட்டு, இது இந்திய ஒன்றிய அரசுடைய உத்தரவுதான் என்று அவர் சொல்ல, உடனடியாக பறிக்கப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் பிரபாகரனிடம் கொடுத்துவிடு என்று உத்தரவிட, அந்த ஆயுதங்கள் எல்லாம் தலைவர் மேதகு பிரபாகரனிடம் கொடுக்கப்பட்டு விட்டன. அப்பொழுது ஒரு உண்ணாவிரதத்தை முடிக்க வேண்டும். யாரை வைத்து முடிப்பது என்று கேட்டபோது அவர் சொன்னார், அண்ணனை கூப்பிடுங்க, அண்ணன் படரசு நட்டம் நான் சாப்பிட்டு நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் அண்ணன் என்று சொன்னது யார் என்றால், திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலர், அன்றைக்கு பொதுச் செயலர், இன்றைக்கு தலைவர் ஆக இருக்கின்ற கி வீரமணி அவர்களைத்தான் அவர் அவ்வாறு குறிப்பிட்டார். அவர்தான் வந்தார். வந்து அந்த உண்ணாவிரதத்தை முடித்து வைத்தார். அதன் பிறகு வெகு சில நாட்களுக்கு பிறகு பிரபாகரன் இங்கிருந்து வெளியேறி நாட்டுக்கு திரும்புகிறார். அவர் நாட்டுக்கு திரும்பும் போது அவரிடம் நிருபர்கள் கேள்வி கேட்கிறார்கள். நீங்க எல்லாரும் போயிடுறீங்களான்னா, ஆமா எல்லாரும் போயிடுறோம், அங்க நாட்டில் தான் இதுக்கு மேல வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா பேபி சுப்பிரமணியம் மட்டும் இங்க விட்டுட்டு போறீங்களா? ஆமா, பேபி சுப்பிரமணியம் எங்கே இருப்பாரு, இங்கதான் செயல்படுவாரு, அப்புறம் அவர் திராவிடர் கழகத்துல இறஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டை சொன்னார். அந்த அளவிற்கு திராவிடர் கழகம் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தமிழீழ விடுதலையினுடைய செயல்பாட்டில் ஒரு முக்கிய பங்கு வகித்ததாக இருந்தது. இதுதான் உண்மை. ஆனா இவர் என்ன பண்றாரு, இந்த கொள்கை குருடர் சீமான் என்ன பண்றாரு, அவர் ஏதோ திராவிடர் கழகத்திற்கு எதிராகவும் பெரியாருக்கு எதிராகவும் பேசினதா, அதை கேட்டுட்டு தான் இவர் அப்படியே தெளிவு பெற்று இங்க வந்ததுல இருந்துட்டு அப்படியே திராவிட இயக்கங்களை எதிர்த்து பேசணும் சொல்றாரு. உண்மை என்ன, 2008 2009 இந்த காலகட்டத்தில் சந்திச்சிங்க, ரைட்டா? அவர் கூப்பிட்டாரு, நீங்க கூப்பிட்டாருன்னு சொல்றீங்க, ஓகே, கூப்பிட்டதாவே கூட இருக்கட்டும், கூப்பிட்டாரா இல்லையான்றதுலாம் வேற விஷயம், போக போக அந்த உண்மையெல்லாம் வரட்டும். இவர் வந்ததுக்கு பிற்பாடு 2009 மக்களவை தேர்தல் நடக்கும் போது இவர் தான் ஒரு திராவிட இயக்கமான அதிமுகவை ஆதரிச்சு பரப்புரை பண்றாரு. பண்ணும்போது என்ன சொல்றாரு, இரட்டை இலை இல்லையா சின்னம் அதிமுகவுக்கு, இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு இவர் தான் சொன்னார். எந்த திராவிட இயக்கத்தெல்லாம் பத்தி இவர் எதிர்த்து பேசணுமோ இவர் சொல்றாரு, இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். அதுக்கப்புறம் 2011 ஆனா அப்பவே திமுக எதிர்ப்பு மட்டும் அவர்கிட்ட இருந்தது. ஒண்ணு திமுக ஒழிச்சாதான் ஐயா நம்ம வரணும் அப்படின்னு என்கிட்டவே சொல்லியிருக்காரு. முதல்ல திமுக அழிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் நடக்கலன்னு வச்சுக்கோங்க, அது வேற. இப்படிதான் பேசிக்கிட்டு 2011 அதிமுக கூட்டணி ஆதரிச்சு பேசினாரு, 2014 அதே தான் செஞ்சாரு. ஆக சரி, அதுக்கப்புறம் அந்த 2014 ஆதரிச்சதுக்கு பிறகுதான் நாம் தமிழர் கட்சியுடைய ஆவணம் வெளியிடப்படுகிறது. அந்த ஆவணத்தை தான் 2014 மே 18 அங்க கோயம்புத்தூர்ல வச்சு வெளியிடுறாரு. வெளியிட்ட அந்த ஆவணத்தை நான் தான் வாங்குறேன். அவர் வெளியிடுறாரு, நான் வாங்கிக்கிறேன். அந்த ஆவணத்துல என்ன சொல்லியிருக்கணும்னா, பெரியார் எங்களுடைய மரியாதைக்குரிய வழிகாட்டி என்று சொல்லியிருக்கிறது. இப்படி வழிகாட்டிகள்னு ஒரு பெரிய பட்டியலே அவர் போட்டார். அது வேற. அந்த பட்டியல் அன்னைக்கு பசுவன் முத்துராமலிங்க தேவர் இல்ல, இன்னைக்கு என்னுடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. உண்மை என்னன்னா, அவருக்கு எதிராகவும் அவருடைய தியாக வரலாற்றை பேசாத ஒரு மனிதனாகவும் தான் சீமான் இருந்தார். அங்கேயும் அதான் உண்மை. அதுல இன்னொரு முக்கியமான நிகழ்வு இருக்கு, அதை நான் கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அதை சொல்றேன். அது எப்படிப்பட்ட ஆள் இந்த ஆளு சீமான் அப்படின்றதுக்கு அது ஒரு அத்தாட்சி. இவ்வளவுதான். ஆக அது உடனே என்னாச்சு, ஒரு இந்த மாதிரி பிரபாகரனையும் பெரியாரையும் எதிர்நிலையில வச்சு பேசின உடனே ஈழத்தை சேர்ந்த பலரும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசுறாங்க. பிரபாகரன் ஒரு காலகட்டத்தில் பழனி முருகன் கோயிலுக்கு போனார், எல்லாம் போனார். அதுக்கப்புறம் இவ்வளவு காலம் வாடகைக்கும் உங்க மேல எவ்வளவோ உங்களை கொல்வதற்கான சதிகள்லாம் நடக்கின்றன, எப்படி தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கெல்லாம் கடவுளுடைய அருள் காரணமானு சொல்லும் போது, இல்லை இல்லை, இயற்கை தான் காரணம். நான் வாழ வேண்டும் என்பதற்காக இயற்கை எனக்கு எனது உயிரை காப்பாற்றி தந்திருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன் என்றுதான் சொன்னார் பிரபாகரன். எனவே இவங்க சொல்ற மாதிரிலாம் அவர் எல்லாம் அப்படிப்பட்ட கருத்து கொண்டவர் அவர் இல்லாட்டது எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல திட்ட தெளிவா தெரியும். சரிதானா?
நாங்கள் அமைக்க போகிறது ஒரு சுதந்திர சோசலிச தமிழீழம் தான் அப்படிதான் அவர் சொன்னார். அவர் இவங்க சொல்ற மாதிரி சனாதன தமிழீழம்லாம் கிடையாது. அந்த மாதிரி அவர் ரொம்ப திட்ட தெளிவா சொன்னார். எனவே இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான காரணம். இன்னைக்கு என்ன சொல்றாரு, அப்படியே பெருசா விவாதிச்சா மாதிரிலாம் சொல்றாரு இல்லையா? இதை வந்துட்டு நேத்து ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல கலந்து கொண்ட மேதகு பிரபாரனுடைய தலைவர் உடைய அண்ணன் மனோகரனுடைய மகன் கார்த்திக் அப்படின்ற ஒரு பேட்டி எடுக்கும் போது, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னா இவர் சந்திச்சது 8 to 10 நிமிஷம் தான், அதுல சோதனை எல்லாம் நடத்தியிருக்கணும். சோதனை நடத்தி போயிட்ட உடனே இவர் அதிகம் படம் எடுத்திருக்கலாம், எடுக்காமல் இருந்திருக்கலாம், அது வேற விடயம், அதை பத்தி தெரியாது. ஆனா இவர் சந்திச்சதே மிக குறைந்த காலம் தான். அதுலலாம் இதெல்லாம் பேசியிருக்கிறது, ஆமக்கறி சாப்பிட்டது, இட்லி எல்லாம் கிடையாது எங்க ஊர்ல சாப்பாடு, நாங்க புட்டைத்தான் சாப்பிடுவோம் என்றெல்லாம் போட்டு அவங்க உண்மையை தாறுமாற உடைச்ச உடனே அதை இன்னைக்கு ஒரு நிருபர் கேள்வி கேட்கிறாரு. இன்னைக்கு அது பெண் நிருபர் கேள்வி கேட்ட உடனே அந்த நிருபரை வந்துட்டு தகாத வார்த்தையில பேசுறாரு சீமான். இதுதான் சீமான். எல்லாம் அதெல்லாம் பீப் போட்டு தடுத்துட்டாங்க. இப்ப அது விஷயமா ஒரு கேஸ் போகும், அதுலயும் இவர் வந்துட்டு பதில் சொல்லணும், கோர்ட்டை ஏறணும்னு வச்சுக்கோங்க. அதான் ஒரு மானம் உள்ளவனா இருந்தான்னா அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான். ஆனா இவர் செய்வாரு. இவ்வளவுதான் விஷயம். ஆக பெரியாரை தாக்க போயிட்டு பெரியார்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தலைவரையும் மேதகு பிரபாகரனையும் பெரியாரையும் எதிர்நிலையில நிற்க வச்சு தனது அரசியலை கொண்டு போக பார்த்த சீமானுடைய முயற்சி அடிபட்டு போய்விட்டது. இப்ப இன்னைக்கு என்ன சொல்றாரு, பெரியாரை நான் எதிரியெல்லாம் காட்டல, சித்தரிக்கல, நினைக்கல அப்படின்றாரு. இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பூசா பல்ட்டி வாயில வந்ததை பேசி தெரிவார் அவர். ஆனா அவர் வாயில இருந்து எது வருதோ அதான் கொள்கை. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதான் கொள்கை. இவ்வளவுதான் சீமான். நான் இதையெல்லாம் தாண்டி சீமானிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்க 2010 இருந்துட்டு அப்பதான் வந்துட்டு மதுரையில வச்சு நாம் தமிழர் கட்சியை வந்துட்டு அரசியல் இயக்கமா ஆரம்பிச்சு கொண்டு போறீங்க. 16 வந்துட்டு தேர்தலில் நிக்கிறீங்க. இவ்வளவு காலம் ஒரு தொகுதியில டெபாசிட் கூட வாங்கினதில்லை நீங்க. ஆனா இவ்வளவு கால செயல்பாட்டில் நாம் தமிழர் கட்சி போராடி இதை தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்று தந்ததுன்னு ஒரு விடயத்தை சொல்லுங்க பாப்போம். நீங்க ஒரே ஒரு விடயம், இது நாம் தமிழர் கட்சியினுடைய போராட்டத்தால், எனது தலைமையிலான போராட்டத்தால் தமிழ்நாட்டு மக்கள் பெற்ற நன்மை இதுன்னு ஒரு விடயத்தை சொல்லுங்க பார்ப்போம். ஆனா ஐயா தந்தை பெரியாரு நாடாளுமன்றத்துக்கு போல சட்டமன்றத்துக்கு வரல, ஆட்சியில இல்லை, ஆட்சி அதிகாரத்துல இல்லை. ஆனா அவர் நடத்திய போராட்டத்தினுடைய விளைவு பாரு. இன்ன வரைக்கும் இடஒதுக்கீடு, சமூக நீதி இருக்கு. இன்ன வரைக்கும் விதவை மறுமணம் அப்படின்றது வந்துட்டு தமிழ்நாட்டில் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிலை. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்ட சிந்தனை மாற்றம், சாதிக்கு எதிரான, தீண்டாமைக்கு எதிரான சிந்தனை மாற்றம். இதுல கூட வந்துட்டு ஒருத்தர் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெரியார் வந்துட்டு ஒரு சீர்திருத்தவாதியும் கிடையாது, தீண்டாமை ஒண்ணு அவர் ஒழிச்சிடல, இன்னமும் தான் இருக்கு அப்படின்னாரு. அப்ப அம்பேத்கர் வந்துட்டு ஒழிக்கல அப்படின்றத ஒத்துக்கவையா நீ? தீண்டாமைக்கு எதிராக அவர்கள் பரப்புரை செய்து ஏராளமான ஒரு சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். என்னையும் சிலர் வந்து கடைபிடிக்கிறான் அப்படின்னோம்னா, அப்படி கடைபிடிக்கிறவனும் மாற்ற வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருக்குது, சமூகத்துக்கு இருக்குது, சட்டத்துக்கு இருக்குது. இதுதானே தவிர ஏதோ மாறாது அப்படியே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஜான் பாண்டியனும் மற்றவர்களும் பேசுறது வந்துட்டு ரொம்ப சிரிப்பா இருக்குது. நீங்க எல்லாம் உள்ளபடியே சமூகத்துக்காக பாடுபடக்கூடியவர்கள் தானா அப்படின்றது இருக்கு. நீங்க எல்லாம் வெளியில வந்ததுக்கு காரணம், இவ்வளவு தூரம் சுயமரியாதையோட பேசுறதுக்கு காரணம், இயங்குறதுக்கு காரணம் பெரியாரினுடைய இயக்கம்தான், வேற யாருதும் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவில் மற்ற பகுதிகளை பொறுத்த வரைக்கும் அண்ணல் அம்பேத்கர் தான் முக்கியம். இதெல்லாம் நீங்க மறுக்க முடியாது. மருத்துவங்களை சின்ன பையனை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால தான் நீங்க அரசியல்ல போனி ஆகல. நீங்களும் அந்த டெபாசிட்டுக்கு மேல கீழே அப்படின்ற ஒரு நிலையில தான் இருக்கீங்க. அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. தந்தை பெரியாரினுடைய போராட்டம், அவருடைய வாழ்க்கையில் அவர் சாதித்தவை ஏராளமாக சாதித்தார். சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் கிடைச்சதுன்னா அதனாலதான். இன்னைக்கு அவர் இறந்ததற்கு பிறகும் பாத்தீங்கன்னா அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள, கற்ப கிரகத்துக்குள்ள தமிழை கொண்டு சென்றது அன்றைக்கு பெரியார் சொன்னதுதான். அதை சொன்னாரு. ஐயா நெஞ்சில் தைத்த முல்லை அகற்றி விட்டேன் அப்படித்தான் சொல்லிட்டு பின்னாளில் முதல்வராக வந்த கலைஞர் கருணாநிதி சொன்னாரு. இப்படி பெரியாருடைய பாதை அப்படின்றதும், பெரியாருடைய செயல்பாடு அப்படின்றதும்
அவருடைய போராட்டங்கள் அப்படின்றதும் ஏராளமான பயனை இந்த மக்களுக்கு அளித்திருக்கிறது. அதனால்தான் இந்த மக்கள் போற்றுகிறார்கள். அதனால்தான் பல கட்சிகளும் அவரை ஒரு கொள்கை முன்னோடியாக வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்கின்றன. ஆனா உங்களை போன்றவர்கள் ஒரு கிறுக்குத்தனமா ஒரு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி செய்யற மாதிரி ஒரு மாற்றுன்னு சொல்லிட்டு அதற்கு எதிராக நீங்க மூச்சை பிடிச்சுக்கிட்டு பேசுறீங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? தமிழ்நாட்டுல பொதுவாக பிஜேபி தான் பேசுற பேச்சுல அதனுடைய நடவடிக்கையினால வன்முறை வெடிக்கும், இப்ப சீமானால வன்முறை வெடிக்கும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பேசிட்டு போறாரு. இதுதான் அதுலயும் வழக்கு. அவருடைய வீடை முற்றுகையிட வர்றவர்களுக்கு எதிராக உருட்டுக்கட்டையை வச்சுக்கிட்டு ஆண்கள் பெண்களை எல்லாம் நிறுத்தி வச்சிருக்கிறார். கேட்டா அவங்களாம் வந்துட்டு படையணிகளா, பிரபாகரனுடைய படையணிகளா? என்னடா இது தடிமாடு மாதிரி இருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு படையணிகளா? இப்படி பேசலாமா? இது அவங்கள இது வரைக்கும் பெரியார பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப புலிகளையும் அவதூறு பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இவர் துப்பாக்கி வச்சு போஸ்ட் எல்லாம் கொடுத்தாரு இல்லையா, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க எல்லாருமே. இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான உண்மைக்கு முற்றிலும் புறம்பாக பேசியும் எழுதியும் மோதவிடக்கூடிய, மக்களிடையே மோதலை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு கேவலமான ஒரு அரசியல் பாதையை சீமான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதற்கு எந்த கொள்கையும் கிடையாது, எதுவும் கிடையாது, எதையுமே சாதிக்கவில்லை. ஒரு வாயால கார் பூர்னு அப்படியே கத்த வேண்டியதை தவிர வேற எதுவுமே இல்லை சீமான் கிட்ட. இன்னும் பல விடயங்களை உரிய நேரத்தில் சொல்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.